ஐயனார் துணை சீரியல்ல ஒரு வழியா நிலா எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடுச்சு. வேலைக்கு நாள் கிளம்பும்போது சேரண்ணன் வீட்டில் சக்கரை பொங்கல் செய்கிறாங்க. அண்ணே எனக்காக நீங்கள் இதை செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே சந்தோஷமாக அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ பல்லவன் எல்லாருமே எங்களுக்காக கூட நீ இவ்வளோ பண்ணதில்லையேன்னே, நிலா அன்னிக்காக நீ இவ்வளோ பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சேரன் ஏன்டா நான் உங்களுக்கெல்லாம் பண்ணதே இல்லையான்னு சொல்லிட்டு திட்டிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. நிலாவுக்கு சேரண்ணன் இந்த மாதிரி பண்ணால் நம்ம பாண்டியன் கங்கராஜ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லவன் ஒரு படிக்கு மேலே போய் அவங்களோட ஃபேவரட் பென் எடுத்து கொடுத்து நீங்கள் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்க. அப்படி வெளியில் போனதுமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெடி வெடித்து கொண்டாடுறாங்க. இதை பார்த்ததுமே நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் கூட இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்களான்னு அவங்க கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன சாதிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த வீட்டில் இப்போ வெடி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதில் நம்ம கஸ்தூரியும் ஒரு ஆள் தான். இவ ஒருத்தி தான் வேலைக்கு போகிறாளா, என்னமோ பெரிய அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறாங்க. டேய் அவளை சொல்லுடா, இல்லைன்னா வெடி எடுத்து வாயில் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே திட்டுறாங்க. அப்புறம் நிலாவை பத்திரமா எல்லாருமே வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சோழன் தான் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. நாள் ஒன்னே போய் ட்ராப் பண்ணிவிட்டு நிலாவுக்கு அவங்களுமே ஒரு கிஃப்ட் கொடுக்காங்க. இது பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்குமா இல்லை தூக்கி எறிஞ்சிருவாங்களான்னு ஒரு சந்தேகத்திலே தான் சோழன் கொடுக்குறாங்க. ஆனால் நிலா அதை வாங்கி பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடுச்சு. ஏன்னா அது ஒரு கேர்ள்ஸ் வாட்ச் தான். அதை எடுத்து கட்டிக்கிட்டு நான் இதே கட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததுமே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையுமே சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. பாத்தியா இன்னைக்கு நிலா நான் கொடுத்த வாட்ச் தான் கட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி. நிலா அதே மாதிரியே நாள் ஆஃபீஸ்க்குள்ளே போகவுமே எல்லாருமே நல்லபடியாகவே பேசுகிறாங்க. நிலா கிட்ட எல்லாருமே நல்ல விதமாகவே நடந்துக்கிட்டாங்க. நிலா ரொம்பவே பயந்துக்கிட்டே தான் உள்ளே போனாங்க. நாள் எல்லாருமே எப்படி பழகுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனால் போன உடனே எல்லாருமே நல்லா பேசுனது நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அந்த வேலையுமே அவங்க படித்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பஸ்ஸில் தான் வராங்க. அப்படி பஸ்ஸில் வரும்போது அவங்க நடேசனை பார்க்குறாங்க. இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒத்து கவனிக்கும் போது தான் தெரியுது அவங்க கூட பல்லவனோட அம்மாவும் இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம நிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே பல்லவனோட அம்மாவோட ஃபோட்டோ இருந்ததுனால அதை எடுத்து பார்த்து ஆமாம் இது அவங்களே தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுதாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதையும் நிலா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே குழப்பத்திலே இருக்கிறாங்க. அவங்க இங்கே சென்னையில் தான் இருக்கிறாங்கன்னா எதுக்கு பல்லவன் கிட்ட அவங்க அம்மாவை பற்றி சொல்ல மாட்டுக்காங்க? அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு கூட ஏன் பல்லவன் கிட்ட சொல்ல மாட்டுக்காங்க? எதுக்கு பல்லவனை விட்டு அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நம்ம குழம்பிக்கிட்டே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாரும் தூங்கின உடனே நிலா வெளியில் வந்து நடேசன்கிட்ட பேசுகிறாங்க. ஏற்கனவே நடேசனுக்கு காலையில் வெடி போடும்போது பக்கத்தில் நின்னதுனால கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குற மாதிரியே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேச்சு வாக்கில் ஆமாம் பல்லவனோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நடேசன் அதை எதுக்கு நீ கேட்குற, எப்போ பாரு அதிலே வந்து நிற்கிறியே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீங்கள் மிரட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன், என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா மறுபடியுமே கேட்குறாங்க. அதுக்கு நடேசன் இப்போ தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவையும் எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே நடேசன் நீ எப்போ பார்த்த, உனக்கு ஃபஸ்ட்டு அவங்க யாருன்னு தெரியுமா? ஆமாம் நான் ஏற்கனவே அந்த ஃபோட்டோவில் இருந்ததை வச்சு தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக அவங்கள தான் சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னா நீங்கள் ஏன் பல்லவன் கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போய் காட்ட மாட்டேங்கிறீங்க? அவங்களும் ஏன் பல்லவனை பார்க்காம இப்படி தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கா நிலா கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நடேசன் இப்போதைக்கு நான் பதில் சொல்கிற மனநிலைமையில இல்லை, நீ தயவு செஞ்சு அதிலேயே நோண்டிக்கிட்டு இருக்காத, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் நிலா நான் இப்போ அவங்கக்கிட்டே போய் பேசிடுவேன், நீங்கள் இப்போ சொல்லலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடேசன் உன்னோட பெரும் ரோதனையாக போச்சு, இப்போ என்னை விட்டுரு, நாளைக்கு வேணால் வந்து கேளு போ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை உள்ளே அனுப்புகிறாங்க. இருந்தாலுமே நிலா சந்தேகத்திலே உள்ளே போகிறாங்க. அப்படி நிலா உள்ளே வரவுமே ஷாக்காகி நிற்கிறாங்க. ஏன்னா அங்கே பல்லவன் இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க.
உடனே பல்லவன், "என்ன நீ சொல்றீங்க? என் அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நிலா, "அப்படிலாம் இல்லை, நான் தான் சும்மா போட்டு வாங்கினேன். உங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் இல்லை" அப்படிங்கிறாங்க. "இல்லை, நீங்கள் ஏதோ ஃபோட்டோ காமிச்சிங்களே, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. "இல்லைடா, அதுவுமே சும்மா தான்டா. நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? ஒன்றும் இல்லை, வா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. இருந்தாலும் பல்லவன் அவங்களுக்குள்ள உள்ள கோவத்தெல்லாமே நடேசன்கிட்ட சண்டை போட்டு கேட்குறாங்க. இந்த ஆள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? என் அம்மாவை போய் காமிச்சா என்னவாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க. எதுக்காக எங்கள் அம்மாவுமே என்னைய பார்க்காம இருக்காங்க? அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. உடனே நடேசன் நிலாவை சேர்த்து முறைக்கிறாங்க. இப்போ உன்னால தான் இவனும் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் போகிறீங்களா, இல்லை அருவாள் எடுத்துகிட்டு வந்து 2 பேத்தையுமே வெட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதை கேட்டதுமே நிலா, "ஒன்றும் இல்லைடா, அவர் அப்படி தான் தெரியுதுல்ல, வா" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை சமாதானப்படுத்தி போய் தூங்க வைக்கிறாங்க. அவங்களுமே கொஞ்சம் குழப்பத்தோட போய் தூங்க போகிறாங்க.